இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 4 லைட் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் வே சுவிட்சு 3 2 வே சுவிட்ச் இருக்குது. ஓகே, ஸோ 4 லைட்டு. ஸோ எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இது எப்படி ஆப்ரேட் ஆகும், ஸோ அதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த சிங்கிள் வே சுவிட்ச் இருக்குல்ல, அதில் அதுக்கடுத்து இருக்கிறது எல்லாமே 2 வே சுவிட்சு. ஸோ இதோட அவுட் எடுத்து இந்த சிங்கிள் வே சுவிட்சோட இருக்க அவுட் எடுத்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு 2 வே சுவிட்சோட சென்டர் பாயிண்ட்டு கொடுத்துட்றோம். இந்த 2 வே சுவிட்சோட டாப்போட டெர்மினல் டேரெக்டாக ஃபஸ்ட் லேம்புக்கு போயிடுது ஃபேஸ். ஓகே, நியூட்ரல் டேரெக்டாக எல்லா லைட்டுக்கும் நியூட்ரல் டேரெக்டாக கொடுத்துட்றோம் லூப் பண்ணி. ஓகே, இந்த 2 வே சுவிட்சோட பாட்டம் வந்து எங்கே போகுது, அடுத்த 2 வே சுவிட்சோட சென்டர் பாயிண்டில் கொடுத்துட்றோம். அதே மாதிரி அந்த 2 வே சுவிட்சோட டாப் வந்து டேரெக்டாக லேம்புக்கு போயிடுது. பாட்டம் டெர்மினல் அடுத்த 2 வே சுவிட்சோட சென்டர் பாயிண்டில் கொடுத்துட்றோம். இந்த 2 வே சுவிட்சோட டாப் டெர்மினல்லேருந்து ஒரு ஒயர் மூலிமா டேரெக்டாக லேம்பு கொடுத்துட்றோம். கீழே இருக்க டெர்மினல் டேரெக்டாக ஒரு ஒயர் மூலிமா ஸோ லாஸ்ட் லைட்டுக்கு கொடுத்துட்றோம். ஓகே, ஃபேஸாக கொடுத்துட்றோம். இப்போ இது எப்படி ஆப்ரேட் ஆகும்னு பார்த்தோம்னா, இங்கே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள் சுவிட்சை ஆன் பண்ணிடுறீங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 வே சுவிட்ச் இருக்குல்ல, 2 வே சுவிட்சை மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லைட்டு ஆன் ஆகும். மற்ற 3 லைட்டு ஸோ ஆன் ஆகாது, ஏன்னா சப்ளை போகாது. ஸோ இங்கே மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட்டுக்கு மட்டும் தான் சப்ளை போகும். ஸோ ரெண்டாவது 2 வே சுவிட்சுக்கு சப்ளை போகாதனால மற்ற 3 லைட்டுமே ஸோ ரெண்டாவது லைட்டும் ஆன் பண்ண முடியாது, 3வது லைட்டும் ஆன் பண்ண முடியாது, 4வது லைட்டும் ஆன் பண்ண முடியாது. ஸோ 3 லைட்டுமே ஆஃப். இதை நீங்கள் அப் பொசிஷனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லைட் மட்டும் தான் எரியும், மற்ற 3 லைட்டும் நீங்கள் ஆன் பண்ண முடியாது. இப்போ ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 வே சுவிட்சை பாட்டம் பொசிஷனில் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே, செகண்ட் லைட் இந்த ஃபஸ்ட்டு 2 வே சுவிட்சை பாட்டத்தில் ப்ரெஸ் பண்ணி அந்த செகண்ட் 2 வே சுவிட்சை டாப்பில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் லைட் எரியும், ஃபஸ்ட் லைட் எரியாது, 3வது லைட்டும் எரியாது, 4th லைட்டும் எரியாது. ஏன்னா ஃபஸ்ட் லைட்டுக்கு சப்ளை போகாது. அதே மாதிரி லாஸ்ட்டு 2 வே சுவிட்சுக்கு சப்ளை போனால் தான் அந்த 3வது லைட்டும் 4வது லைட்டும் எரியும், பல்ப் எரியும். ஸோ இங்கே போகாது. இங்கே டாப்பில் ஃபஸ்ட்டு 2 வே சுவிட்சை பாட்டத்தில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செகண்ட் 2 வே சுவிட்சை டாப்பில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ செகண்ட் லைட் எரியும், ஸோ மற்ற 3 லைட்டு எரியாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2 வே சுவிட்சு டவுனில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, சப்ளை இங்கே வருது. செகண்ட் 2 வே சுவிட்சையும் டவுனில் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ரெண்டையுமே டவுனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3வது 2 வே சுவிட்சுக்கு சப்ளை வரும். சப்ளை வந்த பிறகு இந்த 2 வே சுவிட்சை அப்பில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3வது பல்ப் எரியும், டவுனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4வது சுவிட்சு 4வது பல்ப்பு எரியும். ஓகே, ஸோ இப்படி தான் ஆப்ரேட் ஆகும். ஓகே, ஸோ 1 by 1 தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 வே சுவிட்சை அப்பில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லைட் மட்டும் எரியும், மற்ற 3 லைட்டுக்கும் இங்கே ரெண்டாவது 2 வே சுவிட்சுக்கு சப்ளை போகாதனால மற்ற 3 பல்புமே நீங்கள் ஆன் பண்ண முடியாது. அதுவே ஃபஸ்ட்டு 2 வே சுவிட்சை டவுனில் ப்ரெஸ் பண்ணி செகண்ட் 2 வே சுவிட்சை அப்பில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் பல்ப் மட்டும் எரியும். ஓகே, 2 2 வே சுவிட்சையும் டவுனில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இருக்க 2 வே சுவிட்சை அப்பில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 எரியும், டவுனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ 4வது நம்பர் பல்ப் எரியும். ஓகே, ஸோ இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே.